வணக்கம். இப்போ நம்ம ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோட மூல பிருந்தாவனம் அமைஞ்சிருக்கிற மந்த்ராலயத்தில் இருக்கிறோம். இந்த இடத்தோட இயற்பெயர் மாஞ்சாலங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த இடத்துல ஒரு அம்மன் சன்னதி இருந்தது. அந்த இடத்துல அந்த அம்மன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு ஸ்ரீ ராகவேந்திரரோட மூல பிருந்தாவனம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. முதல் யுகமான கிருத்தயுகத்தில் பிரம்மதேவருக்கு சங்குகர்ண தேவதையாக கூட இருந்து பூஜைகளுக்கான பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான் சங்குகர்ண தேவதை. அதுக்கப்புறம் உலக நன்மைக்காக ஸ்ரீ பிரகலாதரா அவர் அவதாரம் எடுத்தார். அதே கிருதயுகத்தில், அதாவது முதல் யுகத்தில். பிரகலாதர் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். பிரகலாதர் ஒரு தீவிரமான ஹரிபக்தர். ஆனால் அவங்க அப்பா ஹிரண்யகசிபு கடவுள் பக்தி இல்லாதவர். அவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். ஸோ இதனால் ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் சண்டை பிரகலாதரோட உயிருக்கே ஆபத்து வரும்போது ஸ்ரீஹரி நரசிம்ம அவதாரம் எடுத்து பிரகலாதரை காப்பாற்றினார். ஸோ இது நடந்தது முதல் கிரேதாயுகத்தில். அதுக்கப்புறமா துவாபர யுகத்தில் பாகலீக ராஜரா மறுபிறவி எடுத்தார் சங்குகர்ண தேவதை. சங்குகர்ண தேவதை முதல்ல, அதுக்கடுத்து பிரகலாதர், அதுக்கடுத்து பாகலிகராஜரா மறுபிறவி எடுக்கிறார். பட் இந்த பிறவியில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதுக்கான அதிகமான இன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த 2 பிறவிக்கு அப்புறமா கலியுகத்தில் ஸ்ரீ வியாசராஜரா மறுபிறவி எடுக்கிறாரு மறுபடியும். ஸோ வியாசராஜர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவராயர் இருக்கார்லே, அவரோட ராஜகுருவாக இருந்திருக்காரு. ஹம்பி மாநகரத்தில் இருந்த கிருஷ்ணதேவராயருக்கு இவர் ராஜகுருவாக இருந்திருக்காரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு 732 ஹனுமார் சிலைகளை வெவ்வேறு இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த சிலை பார்க்கும்போதே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதாவது வால் தலை வரைக்கும் நீண்டு இருக்கும், கையில் ஒரு தாமரை பூ வச்சுருப்பார். இந்த வியாசராஜரோட சிஷ்யன்தான் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர். அதுக்கப்புறமா விஜயேந்திர தீர்த்தரோட சிஷ்யர் சுதீந்திர தீர்த்தர். சுதீந்திர தீர்த்தரோட அடுத்த சிஷ்யன்தான் ஸ்ரீ ராகவேந்திரர். வியாசராஜரோட மறுபிறவி ஸ்ரீ ராகவேந்திரர். ஸோ முதல்ல இருந்து ஒரு வாட்டி பார்த்துருவோமா? முதல்ல இருந்தது சங்குகர்ண தேவதை. அதுக்கப்புறமா பிரகலாதரா பிறவி எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா பாகலிகராஜரா எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வியாச தீர்த்தர். அதுக்கப்புறம் ஸ்ரீ ராகவேந்திரர். சரி, இப்போ தமிழ்நாட்டில் பிறந்த ராகவேந்திரர் ஏன் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காரு தன்னோட மூல பிருந்தாவனம் அமையறதுக்கு? அதை பார்ப்போமா? இப்போ நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? பிரகலாதராக இருக்கும்போது ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி பிரகலாதரை காப்பாற்றுறாரு நரசிம்மர். அதுக்கப்புறமா அந்த வருத்தத்தில் இருக்கும்போது, அந்த ஒரு கவலை, தன்னால் தான் தன்னோட அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது பிரகலாதர் ஒரு பெரிய யாகம் நடத்துகிறார். அந்த யாகம் நடத்தின இடம் தான் இந்த மந்த்ராலயம்.
நான் ஒரு 15 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கேங்க. வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாட்டியாக இந்த கோயிலுக்கு வந்துடுவேன். அப்போல்லாம் இந்த கோயில் எவ்வளோ கூட்டம் இருக்கவே இருக்காது. ரொம்ப காலியாக இருக்கும். ப்ளஸ் இவ்வளோ டெவலப்மெண்ட்டு இவ்வளோ பெருசாகவும் இருக்காது. ரொம்ப சின்ன ஒரு இடமா இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. வந்து டக்குன்னு பார்த்துட்டு போகலாம். இப்போ நிறைய பேர் வராங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கு. ஆந்திரா மக்கள் மட்டும் இல்லை, கர்நாடகாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து எக்கச்சக்கமான மக்கள் இப்போ இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோயிலில் தினமும் சாயந்தரம் ரதோத்சவம் நடக்கும். இதில் வந்து பிரகலாதரை தான் உற்சவராக வச்சு ஊர்வலம் கொண்டு வருவாங்க. தினமும் சாயந்தரம் இது ஒரு 7 மணிக்கு நடக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ ஒரு இதை பார்க்குறதே அவ்வளோ ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்ராலயத்துக்கு நீங்கள் வரணுன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பெஸ்ட்டு வந்து ட்ரெயின். சென்னையிலேருந்து நீங்கள் மும்பை போகிற எந்த ட்ரெயின் பிடிச்சாலும் ஈஸியாக மந்த்ராலயம் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கே வந்து இறங்கி ஈஸியாக வந்துடலாம். ஸ்டேஷன்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய ஆட்டோஸு, ஜீப்பு அது இருக்கும். இல்லை நீங்கள் ஓன் காரில் வரதா இருந்தால் அப்படியும் பண்ணலாம். ஏன்னா இப்போது ரோட்ஸ் ரொம்ப நல்லா போட்டுட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 10 to 11 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் சென்னையிலேருந்து மந்த்ராலயம் ரீச் ஆகிடலாம். இங்கே நான் வந்தது காரில் தான். அதுக்கான ரோட் ட்ரிப்பு தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் இங்கே கீழே விட்டுறேன், வேணும்னா அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ளைட்டு வந்து கர்னூல் தான் இங்கே கிட்ட இருக்கிற ஏர்போர்ட்டு. ஸோ கர்னூல் வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் இங்கே வரணும். பட் பிரச்சனை என்னென்னா, கர்னூல் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கர்னூல் ஊருக்கு வரத்துக்கே உங்களுக்கு வழி கிடையாது. அந்த ஸ்டேஷனுக்கு, அந்த ஏர்போர்ட்டுக்கு வர்றதே 2-3 ஃப்ளைட்டு தான் ஒரு நாளைக்கு. அதனால் உங்களுக்கு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கம்மி தான். இங்கே உங்களுக்கு தங்குறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸு, லாட்ஜஸ்ஸு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு 500 ருபீஸில் ஆரம்பித்து ஒரு 5000, 6000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஹோட்டல்ஸ் கிடைக்கும். நீங்கள் நேரில் வந்தும் கூட புக் பண்ணிக்கலாம் நார்மல் டைமில். இல்லை ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி வரீங்கன்னா முன்னாடியே புக் பண்ணிவிட்டு வர்றது பெட்டரு. இங்கே ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஹோட்டல்ஸ் இருக்கும், தள்ளுவண்டி கடை இருக்கும், சின்ன சின்ன கடைகள் இருக்கும். பட்டு பெரிய லெவலுக்கு ரெஸ்டாரண்ட்ஸு அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு இருக்காது.
பட் இருக்கிற கடைகளில் ஓரளவுக்கு டேஸ்ட் எல்லாம் டீசெண்டாகவே இருக்கும், நம்பி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு மந்த்ராலயம் வந்தீங்கன்னா இங்கே மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டரில் 2 கோவில் இருக்குது. ஒன்று பிக்ஷாலயான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்னொன்று பஞ்சமுகி. இங்கே வெளியே வந்து நீங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு போகலாம். ஸோ ஒரு ஆளுக்கு 100 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த 2 கோயிலையும் உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. இது போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும். அதையும் டெஃபினட்டாக பாருங்கள். ஸோ நாங்கள் நைட்டு தர்ஷன் முடிச்சுட்டு ரூம் போயிட்டோம். காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மறுபடியும் தர்ஷன் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான். நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி முடிஞ்சால் மந்த்ராலயம் வந்துட்டு ஒரு நாள் தங்கி இருந்து பொறுமையாக பார்த்துட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோங்க. தேங்க்ஸ்.